இறைவனின் திருப்பெயர் போற்றி சொல்லுகிறேன். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அனைவருக்கும் காலை வணக்கம். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையம் இது சார்பாக தான் பண்ண வந்திருக்கோம். மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பற்றி யாருக்காவது தெரியுமாப்பா? மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? ஏன்னா இப்போ உள்ள மாணவர்களுக்கு யாருக்குமே மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா முன்னாள் மாணவர்கள் அவங்க வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு நம்முடைய வழக்கறிஞர் அண்ணன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இந்த பிள்ளைங்களா அன்றைக்கி வந்திருந்தாங்க, எங்கள் ஆஃபீஸ் வந்திருந்தாங்க. இதில் முன்னாள் மாணவர்கள் நம்ம எங்கள் அலுவலக செயல்பாடுகளை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நான் உண்மையிலே உங்களெல்லாம் நினச்சிருக்கேன். அவ்வளோ பெருமிதமாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ பார்த்தேன்னா முன்னாள் மாணவர்கள் படித்தோம், போயிட்டோம், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் டிவியெல்லாம். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படித்த ஸ்கூலுக்கு எல்லாரும் ஒன்றா ஒரு நாள் வருவாங்க, எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஸ்கூலுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்களால முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்வாங்க. நிறைய இடத்துல பார்ப்போம், யூடியூப்ல பார்க்குறோம், டிவிலெல்லாம் பார்ப்போம். முன்னாள் ஒன்று சேர்ந்தார்கள், இந்த தினத்தில் எல்லாரும் கலந்து உரையாடினார்கள். ஆனால் இவங்க நம்ம படித்த ஸ்கூலில் இனி படிக்கும் மாணவர்கள் அதாவது இது படித்து முடிச்சு இதோட போயிடக்கூடாது, அவங்க லைஃபுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை என்ன செய்யலாம் அப்படின்னு பல வாயில யோசிச்சு தான் இவ்வளோ தூரம் இது இங்கேருந்து நாங்கள் எஸ்பி பட்டினங்கிறது பார்த்தா இப்படி காரில் வரைய 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் 9 கிழமை இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இது இவ்வளோ தூரத்தையும் பொருட்படுத்தாம நம்ம பசங்க மாணவர்கள் நல்ல ஒரு வழிக்கு போகணும், அவங்களுக்கு ஒரு நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும், நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நிறைய யூடியூப் இருக்கு, நிறைய பார்க்குறாங்க. இருந்தாலும் அரசாங்கத்தின் வழியாக என்னென்ன நடைமுறைகள் நடக்குது என்னங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இவ்வளோ தூரம் எல்லாரும் பேசி உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். நம்ம படிச்சுட்டோம், வந்துட்டோம், நல்ல ஒரு ஜாப்ல இருக்கோம், நம்ம அப்படி ஏதோ படிக்குது அப்படின்னு நினைக்கல. அதுக்காண்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கூப்பிட்டோன்னே அதனாலதான் எங்க அதிகாரி உடனே மறுப்பு சொல்லலை. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கண்டிப்பா நாங்க எங்களால என்ன நடக்குதுங்கிறத நாங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். இப்போ நான் சொல்றேன், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம்ங்கிறது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் 2015 முன்னாடி வரைக்கும் வேலை வழங்கும் அலுவலகமா இருந்தது. பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாள் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்ல இருந்து டிரைவர்ல இருந்து நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி பிரகாரம் தான் 1:5 ஒரு ஜாபுக்கு 5 பேர் அப்படிங்கிற விதமா லிஸ்ட் எடுத்து போய்கிட்டு இருந்துச்சு. 2015க்கு பிறகு அரசாணை 44க்கு பிறகு எல்லாமே அரசுகள் கையில் போனதுனால என்ன செஞ்சுட்டாங்க, 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டாவே எல்லாமே எக்ஸாம் எழுதிதான் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அதனால இப்ப என்ன செய்யறோம், அது சம்பந்தமா தான் பேசிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அது சம்பந்தமா நிறைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா எவ்வளவு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பாத்தீங்கன்னா அன்றாட பதிவுகள். இப்ப நம்ம படிச்சிருக்கோம், என்ன படிச்சிருக்கோங்கிறது பதிவுக்கு ஒரு அலுவலகம் வேணும்ல, கண்டிப்பா வேணும்ல. அதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நம்ம படிச்ச படிப்புகளை இப்ப நீங்க +2 முடிச்சிட்டீங்கன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல்ல இடையில கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டாவா 12ஆம் கிளாஸ் பாஸ் அந்தந்த படிக்கும் பள்ளிகளே பதிவு செய்தார்கள். இப்ப அவங்களுக்கு அது முடியல. இணையதளம் ஆனதுக்கு பிறகு எல்லாமே இணையதளத்திலும் இப்ப மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திலுமே இணையதளத்தில் ஆனாலுமே என்ன செய்யறாங்க, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிஞ்சாதான் அந்த சீனியாரிட்டி போகாது அப்படிங்கிற எண்ணங்கள் இன்ன வரைக்கும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே அன்றாட பதிவுகள் உள்ள நடக்குது. அது மாதிரி முன்னுரிமைகள் அது பாத்தீங்கன்னா நிறைய முன்னுரிமைகள் வருவாங்க. அது டெஸ்டிடியூட்டோடு வருவாங்க, மாற்றுத்திறனால ஐசிஎம், கலப்பு திருமணம், அந்த மாதிரி நிறைய பதிகிறாங்க. இது போக பாத்தீங்கன்னா தனி கோச்சிங் கிளாஸ், இலவச பயிற்சி வகுப்புகள், அதெல்லாம் தனித்தனியா இப்ப பேசுறதுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. அப்புறம் இலவச பயிற்சி வகுப்புகள் நடக்குது, தனியார் வேலைவாய்ப்பு துறை மூலமாக வேலைவாய்ப்பு எல்லாம் வழங்குறோம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இப்ப வேலைவாய்ப்பட்ட இப்ப அந்த
துறையில் வந்து ஜிஓ நான் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலராக இருக்கேன். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை அந்த திட்டமும் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது என்னன்னா இப்போ வந்து நீங்கள் எல்லாரும் முடிச்சுட்டு 12ஆம் கிளாஸ் முடிச்சிட்டீங்க, நிறைய பேருக்கு தெரியாது. இதை நீங்கள் முடித்த உடனேயே வந்து நீங்கள் நேரடியாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஒரு தூரத்துலேருந்து வரணும்னு நினச்சா வரலாம். மற்றபடி பக்கத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டரில் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்களாலும் அல்லது கையில் நீங்கள் வச்சுக்க ஃபோனில் லேப்டாப் இதிலேயே பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணியே வந்து 5 ஆண்டுகள் பதிவு செய்து 5 ஆண்டுகள் முடிவடைந்திருந்துச்சுன்னா வேலைவாய்ப்பு அரசாங்கம் வழங்கும் வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை நாங்கள் கொடுக்குறோம். அது 3 வருஷத்துக்கு கொடுக்குறோம். இதே என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவங்களுக்கு வந்து 200 ரூபா கொடுக்குறோம். 10ஆம் கிளாஸ் பாஸ்னா 300 ரூபா. 12ஆம் வகுப்பிற்கு வந்து 400 ரூபா. இதே வந்து டிகிரி முடிச்சிருந்தா 600 ரூபா. இது ஒரு காலாண்டு 3 மாதங்களுக்கு ஒரு முறை. ஒரு தடவை வந்து அலுவலகத்துக்கு டெய்லி வரணும் இல்லைன்னா ஒரே ஒரு முறை அவருக்கு வந்து வரும்போது அவங்களுடைய டிசி எல்லாமே மாவட்ட வேலைவாய்ப்பு பதிவு அடையாள அட்டை, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க வந்து விண்ணப்ப படிவம் அதை வாங்கிட்டா அதில் வந்து என்ன சொன்னால் விஓட்ட ஆர்ஐ விஓ கூட இல்லை தேவையில்லை, உங்களுக்கு ஆர்ஐ சைன் இருந்தாவே எங்களுக்கு போதும். அதில் வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் 72,000க்குள்ளே இருக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை வரும்போது உங்களுடைய பேரில் வந்து அக்கௌண்ட் இருக்கணும். நேஷனல் பேங்க், இந்தியன் பேங்காக இருக்கலாம், ஸ்டேட் பேங்காக இருக்கலாம், ஐஓபியாக இருக்கலாம், கனரா பேங்க், இந்த மாதிரி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொண்டு வந்துடணும். நீங்கள் இந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்து ஒரு மாதத்தில் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த நாங்கள் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் கொண்டாந்து கொடுத்துட்டு அது ஒரு முறை கொடுத்தாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் உங்களுக்கு அந்த பணம் கரெக்டாக போயிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கலைஞர் உதவித்தொகை அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வாங்குறவங்க ஒரு சிலர் நிறைய பேர் வாங்குறாங்க. ஒரு சில பேர் வந்து பிஎஃப் பிடிக்கிறவங்க வெளியில் ப்ரைவேட்டாக வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. அது மாதிரி பிஇ ஸ்டூடெண்ட், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் யாருக்குமே இந்த மாதிரி உதவித்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இதுதான் வந்து என்னுடைய ஒர்க்கில் உள்ள செயல்பாடுகள். இது போக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, இது வந்து ஜென்ரலாக உள்ளவங்களுக்கு இந்த உதவித்தொகை கொடுக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 ஓராண்டு இருந்தாவே போதும், 1 வருஷம் இருந்தாவே அவங்களுக்கு நாங்கள் உதவித்தொகை கொடுக்குறோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனாலும் சரி, பாஸ் ஆனாலும் தேர்ச்சி பெற்றாலும் சரி 600 ரூபா கொடுக்குறோம். 10ஆம் கிளாஸ் போக அது போக 12ஆம் வகுப்பிற்கு வந்து 750 ரூபா. இதே டிகிரி முடிச்சிருந்தா 1000 ரூபா கொடுக்குறோம். இவங்களுக்கு என்னன்னா இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து அலுவலகத்தையும் தனியாக உதவித்தொகை கொடுக்குறாங்க. இப்போ நாங்களும் கொடுக்குறோம். இதே இது வந்து தாலுகா ஆஃபீஸ்லையும் கொடுக்குறாங்க. அதனால ஏதாவது ஒரு இடத்துல தான் அது வாங்க முடியும். 2வது மாற்றுத்திறனாளிகளுக்கு 40% இருந்தாவே நீங்கள் தாராளமாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து நீங்கள் பதியலாம். இதுக்கு வந்து மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலேருந்து பதிஞ்சு அந்த அட்டையை கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுமே வந்து மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலேருந்தே இருந்துச்சுன்னா வாரம் ஒரு முகாம் வந்து ஜிஹெச்சில் போடுறாங்க. அதில் போய் நீங்கள் அலுவலகத்துக்கு போனால் நேரையே போய் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி யாராவது இருந்தாங்கன்னா பதிவு பண்ணிக்கிறாங்க. பதிவு பண்ணிட்டு வந்து எங்கள் அலுவலகத்தில் வந்து அவங்க அட்டையை வந்து அவங்க முன்னுரிமையில் பதிவு செய்கிறாங்க. இந்த மாதிரி முன்னுரிமை எதுக்கு பதிவு செய்கிறாங்கன்னு தெரியுமா? இப்போ முன்னுரிமை வந்து அதை பதியும் போது இப்போ அரசு தேர்வுகள்லாம் இருக்குல்ல, டிஎன்பிஎஸ்சி இப்போ குரூப் 4 எக்ஸாம் வந்து இப்போ எக்ஸாமுக்கு கால்பார் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கான ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் நடந்திருக்கு. அது மூலயமா தேர்ச்சி பெற்ற மாணவர் காட்டி வந்து உங்களுக்கு அது சம்மந்தமாக எப்படி படிக்கலாம், எப்படி படித்தோம், எப்படி என்னென்ன கொஸ்டினுக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கம் கொடுப்பாரு. இப்போ அந்த மாதிரி முன்னுரிமை உங்களுக்கு பதியும் போது அது வந்து அரசாங்கத்தில் இப்போ முன்னுரிமைகள் பதியும் போது நிறைய வந்து பிரியாரிட்டி பதிவுகள் அதுக்கு வந்து தனி கட் ஆஃப் மார்க் உண்டு. அதனால தான் இந்த மாதிரி சீனியாரிட்டியில் பதிகிற சொல்லிடுறாங்க. இதுதான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை திட்டமும் ஜென்ரலுக்கு வந்து நார்மல் கேண்டிடேட்டுக்குள்ள உதவித்தொகை திட்டம் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், ஒரு சின்ன விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து படிச்சுட்டு நம்ம லைஃப் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாக எடுத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. படிக்கிற வரைக்கும் நம்ம இந்த வயசில் வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா வந்து இங்கே அனுப்புகிறாங்க, எதுக்காண்டி அனுப்புகிறாங்கிற எண்ணங்கள் நம்ம கஷ்டப்படுறோம். இவ்வளோ இது பண்ணி நம்ம பிள்ளைங்க நல்லா வரணும்னு அனுப்புகிறாங்க. நம்ம அந்த படிப்போட நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான நேரத்தில் இந்த படிக்கும் போது இதே கல்வியை வந்து நம்ம தொடர்ந்து கொண்டுட்டு போனோம்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நம்மளுக்கு கூட வந்து இறைவன் கொடுத்த நிறையா கடவுள் படைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து நிறைய திறமைகள் வாய்ந்த மனிதனாக தான் இருக்கான். அந்த திறமைகளை கொண்டு வர்றது நம்ம கையில் தான் இருக்குது. திறமையற்றவர்கள் யாருமே கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் 1000 திறமைகள் இருக்குது. அது யாருக்குமே தெரியறது இல்லை. அந்த திறமைகள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது நம்மளை நோக்கி அது வரும். கண்டிப்பாக வந்து நம்ம திறமையில அதை வெளியில் கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து சொல்கிற மாதிரி எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க உங்கள் ஆசிரியரும் சரி, இப்போ இங்கே வந்து முன்னாள் மாணவர்களும் சரி, எதுக்காண்டி இந்த முகாம் போட்டிருக்காங்க, எதுக்காண்டினா
நீங்களும் ஒரு நல்ல வழிக்கு வரணும். இந்த இப்போ ஒரு சார் கூட கேட்டார், என் பையன் அவ்வளோ படிச்சிருக்கான், அடுத்து என்ன செய்யலாம், அரசு வேலைக்கு போனால் என்ன செய்யலாம், என்ன படிக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளங்கையிலேயே உலகத்தை பார்க்கலாம். ஏன்னா வந்து கைபேசி என்ற செல்போன் உங்க கையில இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் நல்லதை மாத்திரம் நீங்க எடுத்துக்கணும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல உட்கார்ந்த இடத்துலயே வந்து நீங்க உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத நீங்க பாத்துக்கலாம். இது நல்ல விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நம்ம நல்ல வழியில போகலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோச்சிங் கிளாஸ் சம்பந்தமா அதெல்லாம் இதுல போடுறாங்க. ஐஏஎஸ் அகாடமில இருந்து நிறைய இலவச பயிற்சியில போடுறாங்க. இது போக எங்க அலுவலகத்தில் நடக்கும் பயிற்சிகள் சம்பந்தமாக இப்ப அவங்க தெளிவுபடுத்தி எங்க அலுவலகம் சரி எங்க பணியாளர்கள் சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாழ்க்கை வந்து அதான் நான் சொல்றேன். இப்ப வந்து நம்ம நிறைய கட்டங்கள்லாம் தாண்டி இப்ப என்னுடைய இதை சொல்லிக்கிறேன். இப்ப நானுமே வந்து 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு அதாவது தட்டச்சு அப்ப படிக்கும் போது எங்க அம்மா வந்து மலைக்கு கூட ஒதுங்கினதில்ல பள்ளிக்கூடத்து. இருந்தாலும் யாரும் சொன்னாங்களாம், அவங்க பகலை வந்து டைப்லாம் படிக்க வச்சேன்னா, தட்டச்செல்லாம் படிக்க வச்சேன்னா உங்க பொண்ணுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா அந்த காலத்துல ஒரு 30 எப்படி சொல்றது, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னது. எங்க அம்மா வந்து என்னையும் கூட்டிட்டு போய் கேட்டாங்க டைப் கிளாஸ்ல சேர்க்கணும். எனக்கெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ வந்து இப்போ மாதிரி ஒரு பிள்ளை 2 பிள்ளை கிடையாது. இப்போ 6 பிள்ளை 5 பிள்ளைங்கும் போது அவங்களுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கட்டதே பெரிய கஷ்டம். டைப் கிளாஸ் சேர்த்தாங்க. நான் வந்து அதை ஒரு பெரிய இதாக நினைக்கல. இதெல்லாம் படிச்சா வேலை வந்துருமா அப்படின்னா ஒரு அசால்ட்டா அந்த வயது அப்படி இந்த இதெல்லாம் இது படிக்கிறதுனால நம்மளுக்கு வேலை கிடைக்கட்டுமா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சால்ட்டா இருந்து எங்க அம்மா வந்து கட்டாயத்தின் பேர்ல தான் அதை போய் நான் முடிச்சேன். ஆனா வந்து அந்த ஃபீஸ் கட்டுறது கூட மாசம் ஆனா ஒரு மாதம் கஷ்டமா இருக்கும். அந்த 20 ரூபா கட்டுறதுக்கு அவ்வளவு இதா இருக்கும். அந்த 20 ரூபா ஒரு சமயம் கேட்கும் போது ஆஃபீஸில் தட்டச்சு அதுக்குள்ள நிறுவனம் கேட்பாரு. அந்த பணத்தை கட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த 20 ரூபா பிறட்டுறது பெரிய பாடா இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து முடிச்சா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல வந்து பதிவு செஞ்சோம். அப்பெல்லாம் வந்து டைப்லாம் பதிஞ்சு வச்சிருந்தா சீனியாரிட்டி யார் எந்த சீனியாரிட்டியில் பதிகிறாங்களோ அது மூலியமா தட்டச்சிற்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லணும். வாழ்க்கையில் சில கட்டங்கள் ஒரு சில இடர்பாடுகளுக்கு பின்னாடி நம்மளுக்கு வேலை கண்டிப்பா நம்ம குழந்தைக்கு நம்மளுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நான் வரும்பொழுது நான் ஏதாவது என்னையை பாதுகாத்துக்கணும்ல, என்னையை மட்டும் இல்ல என்னை நம்பி இருக்கிற 2 ஜீவனை நான் காப்பாற்றணும். அப்ப என்ன செய்யலாம்? நம்ம படித்த படிப்பு இந்த தட்டச்சு வந்து என்னமோ நினைச்சோம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு உதவி பண்ணுது. அது மாதிரிலாம் படிக்கும் போது நானும் டிஎன்பிஎஸ்சி மூலியமா குரூப் 4 எக்ஸாம் நான் பாஸ் ஆகும்போது 38 வயசு. நீங்களாம் இளஞ்சிறார்கள். பசுமரத்தை ஆணி வளது பசுமரத்தில் ஒரு ஆணி வச்சாருன்னா டக்குன்னு போகும். அது மாதிரி அப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கெல்லாம் பதிவாகிடும். ஏன்னா படித்த விஷயங்கள் 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பாடத்திட்டம் தான் இப்போ அந்த குரூப் 4 எக்ஸாம்ல கேட்க போறாங்க. அதனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் 38 வயசுல வந்து நான் டைப்லாம் முடிச்சதுனால அந்த எக்ஸாம் எழுதி இன்னைக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு நான் வரும்போது ரொம்ப இந்த அலுவலகமே எனக்கு பிடிக்கலன்னு நினைச்சேன். எனக்கு வேணாம் அந்த அலுவலகத்தில் நான் வேலை பார்க்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அழுதேன். எங்கள் வீட்டில் எனக்கு வேற டிபார்ட்மெண்ட் மாற்றுங்கன்னு. ஆனால் இன்னைக்கு யோசிக்கிறேன், இந்த அலுவலகத்தில் இருக்கும் போது எவ்வளோ விஷயங்கள் தெரிகிறோம். இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறோம்னா அந்த அலுவலகத்தினால தான். இன்னைக்கு நான் அந்த இடத்துல நிற்கிறேன்னா அந்த அலுவலகம் என்னைய இவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தி இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பொதுமக்கள் உடைய நேரடி சந்திப்புலாம் மற்ற எந்த அலுவலகத்தில் இருக்கிறோமோ இந்த மாதிரி பப்ளிக் விடுற அலுவலகத்தில் வந்து சேரும்போது எங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருந்தாலுமே அது வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நிகழ்ச்சிகள் எவ்வளவு பேர் பாஸ் ஆகிறதுக்கு இன்னைக்கு நாங்க வழிகாட்டியா இருக்கோம். எத்தனை மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா 25, 30, 40ன்னு நிறைய எக்ஸாம்ல பாஸ் ஆகி இன்னைக்கு வெளியே போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பூரா நாங்க எங்களையும் இணைக்கிறோம். அவங்களும் அதுக்கு ஏதாப்புல உழைப்பை போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? பெற்றோர்களுடைய ஆதரவும் இருக்கணும், பிள்ளைங்களும் அது பெற்றோர்களுக்கு ஆதரவா இருக்கணும். நிறைய விஷயங்கள் பேசணும். அடுத்த டைம்ல அடுத்தடுத்து பேசுறதுக்காண்டி ரெடியா இருக்காங்க. இதான் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். இன்னும் தெளிவா வந்து என்ன கிளாஸ் நடக்குது என்னங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஒரே ஒரு சின்ன கதையை மாத்திரம் சொல்றேன். ஒரு அப்பாவும் பையனும் இருந்திருக்காங்க. ஆடு மேய்க்கிற சிறுவர்கள் தான் அந்த அவங்க வீட்டுல. அவங்க அப்பா பையனும் ஆடுதான் மேய்ச்சிட்டாங்க. இருந்தாலும் வந்து அப்படி போயிட்டு ஒரு ரொட்டீனா வேலை போயிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன செஞ்சாரா அவங்க அப்பா, ஆடு உங்களுக்கு நம்ம செய்யறோம், ஆடு மேய்க்கும் போது அது வந்து கூடுதல் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் செஞ்சாலும் நம்ம இப்படியே ரொட்டீனா வேலை பார்க்குறோம், நம்ம சொந்தம் வந்தா யாருன்னே தெரியல, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அதே மாதிரி விருந்து வச்சிருக்காரு. வச்சுட்டு பையனை சொன்னாராம், போய் நம்ம சொந்தக்காரவெல்லாம் போய் கூட்டிட்டு வா, சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் என்ன செஞ்சிருக்கான், போய் வெளியில நின்று ஐயோ எங்க வீட்டுல தீ பிடிக்குதே வாங்கலேன்னு கத்துனானா. அவங்க அப்பாவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சான். நான் சாப்பாடு பரிமாறதுக்கு எல்லாரும் சாப்பிட அழைக்க போனா என்ன வெளியில போய் நின்று ரோட்ல நின்று எங்க வீட்டுல தீ பிடிக்குது எல்லாரும் வாங்கலேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கானே அப்படின்னு. பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க சொந்த பந்தம்லாம் பார்த்து யாருமே வரலையா, எல்லாரும் கதை அடிச்சுட்டாங்களாம். அந்த தெருவில் நடந்த யாருன்னே தெரியாத
நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓடியாந்து தம்பி எங்கப்பா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்தாங்களாம். அப்பா நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க அப்படின்னு. ரோட்டில் போகிறோம் எல்லாரையும் கூட்டு வந்திருக்கோம்னா எல்லாரும் எங்கே தீ பிடிச்சிருச்சாமே என்ன அப்படின்னு. அப்போ தான் சொன்னாராம், நம்ம சொந்த பந்தெல்லாம் கூப்பிட சொன்னீங்க, நான் போய் எங்கள் வீட்டில் தீ பிடிக்கிறேன்னு சொன்னேன், யாரும் வரல, யாரோ தெரியாத ஒருத்தரை நிறைய பேர் வந்து நாங்கள் காப்பாற்றுறோன்னு வர்றாங்க, இவங்க தான் இந்த சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு. இதோடைய விளக்கம் தெரியுதா? நம்ம நிறைய ரோட்டில் நடந்துட்டு இருப்போம், நம்மளே அறியாம தான் மனிதனுக்கு மிருகங்களுக்குள்ள கூடுதல் அறிவு. நம்ம போய்கிட்டே இருப்போம், நம்மள யாரோ ஒருத்தவங்களுக்கு அப்புறம் நம்மள அறியாம நம்ம இதயம் துடிக்கும், ஐயோ போய் பார்த்து அப்படிம்போம். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி போறவங்க எல்லாருக்கும். அப்போ வந்து அந்த பையன் என்ன சொல்றான், நமக்காக துடிக்கிற இதயங்கள் யாரோ, நம்ம செய்யற சாப்பாடு என்னைக்கோ ஒரு நாளைக்கு போடுற சாப்பாடு அது பிரயோஜனமா இருக்கணும், நமக்காக துடிச்சு ஓடியாடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு இதை போய் சேரணும் அப்படின்னு சொன்னானா. நன்றி. அடுத்தபடியாக மாவட்ட விளைவு கார்த்தி